Hello friends, welcome to Nandhini Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா மசாலா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. 2 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்காங்க, இப்போ அதையே சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தோசைக்கல் சூடானது இப்போ தோசை மாவு ஊற்றிடலாங்க. பாருங்கள் இப்போ தோசை ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கலாங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள் இப்போ எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒன் சைடு இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாங்க. பாருங்கள் பார்க்குறப்பவே எவ்வளோ நல்லா ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். சாதாரணமாக தோசை சுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி மசாலா தோசை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய மசாலா தோசை ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.